இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அம்மா அம்மா இவதான் என் பொண்ணு கஞ்சன். ஏம்மா, போய் சீக்கிரமா கை கால் முகத்தை கழுவிட்டு என்னோட மஞ்சள் புடவை எடுத்து கட்டிட்டு வா. எதுக்குமா? நான் சொன்னதை மட்டும் செய் போ. கஞ்சன், சீக்கிரம் வாமா. தோ வரேம்மா. இங்க பாருமா கஞ்சன், இவன் தான் என்னோட புள்ள லலித். அப்புறம் அவன் விவேக், அவன் பேரு சந்தோஷ், அப்புறம் அவன் சந்து. இன்னைக்கு நான் என்னோட பையன் லலித்துக்காக உங்க பொண்ண நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னோட மூத்த பையன் பேரு கேசவ். அவனால இன்னைக்கு இங்க வர முடியல, ஏன்னா அவனுக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்கிறதுனால வர முடியல. பெரிய ஆபீஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. ஊர்ல இவங்க பெரிய குடும்பம். உங்க பொண்ணு ராணி மாதிரி இருப்பா. அஜய், அப்போ கல்யாணத்துக்கு உங்களுக்கு விருப்பம் தானே? கண்டிப்பா. சரி, அப்ப இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாசிப்பருப்பு லட்டு ரொம்ப சுவையா இருக்கு. என் பொண்ணுதான் செஞ்சா. இவளுக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்கு. இவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து சமைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவளோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு. கல்யாணத்துக்கு நாங்க அடுத்த மாசமே தேதி குறிச்சிருக்கோம். அடுத்த மாசமா? என்ன உங்க பொண்ணு இப்பவே மூஞ்சிய காட்டுறா? அவ சின்ன பொண்ணு, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா அடுத்த மாசம் என்னோட 12வது கடைசி பரீட்சை இருக்கு. அதான் நான் அப்படி சொன்னேன். எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறமா போய் பரீட்சை எழுது. ஆனா ஒண்ணு, வீட்டு வேலைங்களை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ போய் பரீட்சை எழுதணும். நீங்க அதை பத்திலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் கரெக்டா பாத்துப்பேன். அப்புறம் சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தாம நாங்க ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறோம். அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அண்ணனுக்கு லாட்டரி அடிக்க போகுது, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான் நீ. 12வது படிச்ச பொண்டாட்டி வர போறா. நம்மால என்னன்னா 5வதையே தாண்டல. அண்ணா, முதல் ராத்திரி அன்னைக்கு பாருங்க, அண்ணி உங்களுக்கு ஏபிசிடி சொல்லி தர போறாங்க. இன்னும் அவ 12வது பாஸ் ஆகல. அவ ஒன்னும் மாஸ்டர் கிடையாது. எனக்கு பொண்டாட்டியா தான் இங்க வரா. அவ எவ்வளவு வேணாலும் பாஸ் ஆயிட்டு போறா. ஆனால் அவ பொண்ணு தானே. இந்த பெண் ஜாதியை எப்படி அடக்கி வைக்கணும்னு உன்னோட அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். சந்தோஷ், சந்து, அஜய் எல்லாரும் எங்கடா போயிட்டீங்க? வா 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 வா. இங்க உட்காந்துக்கிட்டு நீ கச்சோரி தின்னுட்டு இருக்கியா? போய் லலித் எங்கன்னு போய் பாத்துட்டு வா போ. கல்யாணத்தன்னைக்கு அவன் காணாம போயிட்டான். அக்கா, எதுக்குக்கா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? 3 பேரும் அவனை தேட போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. மாமா, லலிதா எங்கேயும் காணோம். அவன் எப்படி கிடைப்பான்? அக்கா, அதான் பெரிய புள்ள கேசவ் இருக்கான்ல, அவன் எப்படி தேடி கூட்டிட்டு வந்துருவான். நீ வேற அவனை வெளியே அனுப்பி வச்சுட்ட. கல்யாணத்துக்கு வேற வர வேண்டாம்னு சொல்லிட்ட. எப்படி வர சொல்ல முடியும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க?
மூத்த மருமக செத்து போய் 4 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள தம்பி கல்யாணத்துல கொண்டாட்டத்தை போறான்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல போனா எல்லாரும் முதுகுக்கு பின்னாடிதான் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. மூத்த மருமக வீட்டுக்கு வந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள இன்னொரு மருமகளை கூட்டிட்டு வரோம். நீ கேசவ விஷயத்தை விட்டு தள்ளு. முதல்ல லலித பத்தி யோசி. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இந்த ஊர்ல பொண்ணுங்க கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. அக்கா, இன்னொரு மருமகளை கூட்டிட்டு வர்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அஜய், இன்னும் தண்டோர் அடிச்சு சொல்லு. நான் ஒரு பக்கம் இங்க இந்த வீட்டு குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் நீ என்னடானா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அக்கா, இந்த கௌரவம் கூட பொய்யானது தானே. ஏதோ ஓசியில பணம் வந்துச்சு. அஜய், அம்மா அம்மா, லலிதா நான் எங்க போனாருன்னே தெரியலம்மா. அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டு பாத்தியா? அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேம்மா. ஆனா அண்ணன் எங்க போனாருன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. இவனை நான் இப்ப என்ன பண்றது? இன்னைக்குதான் இவன் தொலைஞ்சு போகணுமா? அக்கா, அப்போ கொடுத்த பணம் 50 தானா? அஜய், சந்தோஷ், சந்து, சொல்லுங்கம்மா. உன்னோட விவேக் அண்ணனை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டு மாப்பிள்ளை அலங்காரத்தோட கூட்டிட்டு வாங்க. அம்மா என்ன என்ன சொல்றீங்க நீங்க? லலிதண்ணா வராதனால அந்த தண்டனை எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்கம்மா? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உங்க எல்லாருக்கும் அவங்க கவலை. நான் என்ன செஞ்சாலும் அது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அந்த விமலா கதைய நான் பாத்துக்கிறேன். எப்படியும் அவளுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். அவ பொண்ணு கல்யாணம் 2வது பையனோட ஆனா என்ன, 3வது பையனோட ஆனா என்ன, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, இல்ல வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா. அதை எதுக்காக நீ மதிக்க மாட்டேங்கிற? ஒரு விஷயத்த தெளிவா கேட்டுக்கோ. நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல. என்னோட முடிவை நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா மாத்திக்கவே மாட்டேன். மருமகளே, நீ உன்னோட காலால இந்த கலசத்தை தொட்டு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு வாமா. அடடடா, என் மருமக பாக்குறதுக்கு அப்படியே நிலா மாதிரி இருக்கா. யார் கண்ணும் பற்றக்கூடாது. நம்ம விவேக் மட்டும் குறைஞ்சவனா என்ன? ஏன்பா விவேக், எங்க உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. விவேக்குக்கும் உனக்கும் தான் மண்டபத்துல கல்யாணம் நடந்துச்சு. உன்னோட கல்யாணம் என்னோட 3வது பிள்ளை விவேக் கூட தான் நடந்தது. நாங்க இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டோம். அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? அதான். ஆனா போதும், நீ இப்போ பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இவர் உன்னோட மாமா கேசவ், உன் புருஷனோட பெரிய அண்ணன். எப்பவும் நீ சுமங்கலி ஆயிரு. இவனோட பொண்டாட்டி எங்கன்னு மட்டும் தேடாத. அவதான் இப்ப இங்க இல்லையே. அஜய், சந்தோஷ், சந்த், நீங்க உன் அன்னைக்கு அவளோட ரூம் எதுன்னு காட்டுங்க. போங்க. வாங்க நீ வாங்க. பாப்பா விவேக், வா.
என்னை இப்படி முறைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. அவ இந்த வீட்டு மருமக. எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டிய கட்டி வைக்கலையே நீங்க. படிக்காத முட்டாளா பார்த்து எனக்கு கட்டி வச்சீங்க. ஆனா அந்த லலித்துக்கு மட்டும் நல்லா படிச்ச பொண்ணு, அழகா இருக்கிறவளா வேற பார்த்திருக்கீங்க. சூப்பர். உனக்கும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஒன்னும் இவ்வளவு அழகான பொண்ணு ஒன்னும் இலவசமா கிடைக்கல. அவளுக்காக நான் பணத்தை செலவு பண்ணிருக்கேன். உன்னோட கல்யாணம் என்னோட 3வது பையன் விவேக் கூட தான் நடந்துச்சு. இங்க பாரு, நான் வெளியில போயிட்டு வரேன். நீ படுத்து தூங்கு. அப்புறம் நான் வெளியே போன விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாத. புரிஞ்சுதா? என்னாச்சு கஞ்சனா? ஏதாவது பிரச்சனையா? யாரோ ரூமுக்குள்ள வந்தாங்க. யாரோ பெட்ஷீட் குள்ள கை விட்டு தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது. அது உன்னுடைய பிரமையா இருக்கும். யாரும் வரல. நான் சத்தியமா சொல்றேன், இந்த ரூமுக்கு யாரோ வந்தாங்க. கஞ்சன், நீ ரெஸ்ட் எடுமா. கேசவ், நீ கணக்கு வழக்க எல்லாம் கொஞ்சம் சரியா பாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. விவேக், சொல்லுங்கம்மா. எங்க போற? அம்மா, நான் அது ஜத்தின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். தினமும் அந்த ஜத்தின் வீட்டுக்கு போறது அவ்வளவு முக்கியமா? நேத்து ராத்திரியும் போனேல்ல? அம்மா, ஜத்தின் என்னோட ஃப்ரெண்டுமா. இனிமே நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போக கூடாதா? ஆமாண்ணே, விவேக் அண்ணன் பொண்டாட்டி கஞ்சன் இல்ல, ஜத்தின் அண்ணன் தானே. சந்து, அம்மா, நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே மாட்டேன். அவ என்னோட பொண்டாட்டி. எனக்காக அவளை பணம் கொடுத்து வாங்குனீங்க. வாய மூடு. அவ உனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ அங்க வந்திருக்கணும்ல. குடிச்சிட்டு போதையில கடந்திருக்க மாட்டேல்ல. என்னக்கா, அவனை பத்தி தெரியாதா என்ன உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாருப்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க மாமா. இன்னொரு மருமக எங்க இருந்து வருவா? மருமகளை கூட்டிட்டு வர பணம் இருக்கா? எனக்கு கூட்டிட்டு வந்த பொண்டாட்டிய கல்யாணமாய் 6 மாசத்திலே கொன்னுட்டீங்க. ஏதோ சாக்கு சொல்றீங்க. பின்ன என்ன பண்ணுவாங்க? எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும். போகட்டும், விடு. சரி, இப்ப விவேக்குக்கும் கஞ்சனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவதான் இவனோட பொண்டாட்டி. இவனோட பொண்டாட்டியா? இவன் பொண்டாட்டியா? மா, உனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தானே வேணும். இவன் வாரிசு கொடுத்து இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான். ஏண்டா, வந்த பொண்ணுகிட்ட புருஷன் மாதிரி நடந்துக்கணும்.
உன்னால நடந்துக்க முடியுமா? அது சரி, உனக்கு எப்போல இருந்து பொண்ணுங்களை பிடிக்க ஆரம்பிச்சது? எல்லாரும் நல்லா கேளுங்க, அந்த பொண்ணை எனக்காக தான் விலைக்கு வாங்கினது. அவ எனக்கு தான் சொந்தம். இது எந்த உலகத்தோட ஃபேஷன் துணின்னு நீ போட்டுட்டு வந்திருக்க? உங்க அம்மா ஏழை தான் தெரியும், அதுக்காக இப்படி புடவைக்கு பதிலா இந்த துணியை தச்சு கொடுத்தாளா? அதெல்லாம் இல்ல அத்தை, இது என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம். இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு, அதுக்கு தான் நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு உனக்கு பரீட்சை இல்ல, பரீட்சை நல்லா எழுதிட்டு வாமா. ரொம்ப நன்றி மாமா. என்ன பரீட்சை எழுதுறது? புது மருமக இந்த துணியை போட்டுட்டு போறதா? அதுவும் முக்காடு இல்லாம. இந்த ஊர்ல நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? அத்தை, ஆனா இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு, ஸ்கூலுக்கு நான் போய் தான் ஆகணும். நீ போக தேவையில்லை. அத்தை, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் பரீட்சை எழுத போகலான்னு. நீ பரீட்சை எழுதுற விஷயத்தை எல்லாம் குப்பையில தூக்கி போடு. நான் போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாது. நான் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அத்தை. நான் உன்னோட மாமியார், ஒரு தடவை நான் சொன்னேன்னா நீ அத்தை, நான் கண்டிப்பா போய். லலிதனா, ஏய் வாய மூடு. உடலுடன் பேசிக்கிட்டே இருக்க. இதுக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட நானே இப்படி பேசினது இல்ல, ஆனா நீ ரொம்ப ஓவரா பேசுற. அங்க என்னடி பாக்குற? அங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்ப வச்சுக்காத. நீ எனக்கு சொந்தமான பொருள், புரிஞ்சுதா? நீங்களா? அழாத. இங்க பாரு, நீ படிக்க தானே ஆசைப்படுற. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா ப்ளீஸ் அல்றத நிறுத்து. என்ன விவேகன, என்ன பண்றீங்க? ஜத்தினானனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட போகுது. வாய் மூடு. உனக்கு என்ன பண்ற பாரு. இங்க பாரு, உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புருஷனா இருந்து என்னால உனக்கு எந்த சுகத்தையும் கொடுக்க முடியல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அம்மா தான் என்ன லலிதண்ண இங்க உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ அங்க விலைக்கு வாங்கி வச்ச பொருளை விவேகானனுக்கு வள விரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன இதுல என்ன தப்பு இருக்கு? விவேகானந்தனா உங்க புருஷன், லலிதண்ண இல்லையே. புருஷன்னா எப்பொழுதும் உரிமை அதிகம் தானே. யாருக்கு உரிமை அதிகம்னு இப்ப காட்டுறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது?
கைய விடுங்க. நீ எனக்கு சொந்தமான பொருள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னொருத்தனை ஏறெடுத்து பார்க்கணுங்கிற எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது, புரியுதா? ஆமா, என்ன இதெல்லாம்? என்ன கரும அது? நீ 12வது படிக்கிறேங்கிற திமிரை என்கிட்ட காட்டுறியா? என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறியா? நான் 5வது ஃபெயிலுன்னு தெரிஞ்சிச்சா உனக்கு? உன்னோட திமிருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. இங்க பாரு, உன்னோட விதியில நான் தான் இருக்கேன்னா, உன்னோட முதல் ராத்திரியா இருக்கட்டும், எந்த ராத்திரியா இருக்கட்டும், என் கூட தான் நடக்கணும். என்ன விடுங்க, ப்ளீஸ் என்ன விடுங்க. அம்மா, 2 நாளா என்ன நடக்குதுங்க? நீங்க லலிதனாவை ஏன் திட்டல? ஏன் அவரை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? லலிதா எதுக்காக நான் திட்டணும்? நீ என்ன கஞ்சன் கூடவா இருக்க? எப்ப பார்த்தாலும் நீ அந்த ஜதின் கூட தானே இருக்க. எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அவ்வளவுதான். சொல்லு, உன்னால இந்த பொண்ணு மூலமா வாரிசு கொடுக்க முடியுமா? பாக்குறவங்க எல்லாரும் கல்யாணமாகி இத்தனை நாள் ஆச்சு, குழந்தை ஏன் உண்டாகலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது சொல்லு? அதனால என்ன நடக்குதோ அதே நடக்கட்டும். இந்தாங்க. பரவாயில்ல, சாப்பாடு நாளைக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன எப்படி சமைச்சிருக்க? ரொட்டி நல்லா வேகல. ஆனா நான் பார்த்து நல்லா தான் செஞ்சேன். பார்த்து செஞ்சியா? பார்த்து தான் செஞ்சியா? எப்படி சமைக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன், வா. வாடிங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் நல்லா தான் செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க. வேகாத ரொட்டியை குடுக்குறேன். வேகாத ரொட்டி எப்படி இருக்குன்னு இந்த சாப்பிட்டு பாரு. ரொட்டி கொடுப்ப எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டு பாத்தியா? இன்னும் எவ்வளவு உனக்கு கத்து கொடுக்கறது? எவ்வளவு கத்து கொடுக்கறது உனக்கு? என்னடா ஆச்சு? அவ என்ன பண்ணடா? வேகாத ரொட்டியை சாப்பிட கொடுக்கறாமா. இவளுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியல. இவ அம்மா கிட்ட இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்புன்னு சொன்னேன். ஆனா அப்படி செய்யல. நம்ம கிட்ட பணத்தை வாங்கி முழுங்கிட்டு இந்த ஒண்ணும் தெரியாதவள நம்ம தலையில கட்டிட்டான். நீ இவளை விட்டுத்தல. காயத்ரி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மாமாவும் அங்கதான் போயிருக்காரு. நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ என் கூட வா. கஞ்சன், என்ன இவ்வளவு பெரிய காயமாயிடுச்சு? வா, நீ கூட வா வா வா. ரொம்ப நன்றி அண்ணா. இப்ப பரவாயில்ல. நீங்க எனக்காக ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படக்கூடாது? நமக்கு எந்த உறவும் இல்லையா என்ன? நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில யாரு வராங்களோ அவங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு. என்னோட வாழ்க்கை ஏற்கனவே அது குட்டிச்சவராயிடுச்சு. அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். எல்லாம் சரியாயிடும். கஞ்சன், நீ அழக்கூடாதுமா. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அந்த லலித் உன்னை எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பண்றது சரி.
நான் உன்னை அன்பா பாத்துக்கிறேன். நான் தப்பானவனா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க லலித் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். லலித் 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 என்னடி எப்ப பார்த்தாலும் லலித் லலித்ன்ற? நான் இங்க உன் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ லலித பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இனிமே உன்னோட வாயில அந்த லலித்ன்ற பேரு இல்லாம பண்ணிடுறேன். ஐயோ என்ன விடுங்க. இன்னைக்கு என்ன யாராலையும் தடுக்க முடியாது. என்ன விடுங்க. படுறி. யாராவது வாங்க. அவரு என்ன? இது நடக்க வேண்டியதுதான். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கேசவ மேல ஒரு கண்ணை வச்சிட்டு இருக்க. ஐயோ நீங்க என்ன பேசுறீங்க? அவர் எனக்கு அண்ணா மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த விஷயம் வீட்டை தாண்டி வெளியில போகவே கூடாது. புரிஞ்சுதா? கஞ்சன், நான் சொல்றது கேளு. நான் செஞ்சது தப்புதான். எனக்கு அந்த விஷயம் அப்பவே புரிஞ்சிடுச்சு. கஞ்சன், அன்னைக்கு என் மூளை கெட்டு போச்சு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. உண்மையை சொல்லணும்னா உன்னோட அழக பார்த்து நான் மயங்கிட்டேன். அதான் அப்படி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு கஞ்சன். உங்களை நான் எப்படி மன்னிக்க முடியும்? நீங்க செஞ்ச காரியம் லலித், நான் சொல்றது கேளு. உனக்கு எவ்வளவு தைரியம்? லலித், லலித், நான் சொல்றது கேளு. வா லலித், என்ன விடு. லலித், என்னோட பொருளை தொடறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இவன்கிட்ட சொல்லி வை, நான் மேல செம கடுப்புல இருக்கேன். இங்க பாரு, அவ ஒண்ணும் உன் பொண்டாட்டி கிடையாது, விவேக்கோட பொண்டாட்டி. விவேக் பொண்டாட்டியா? என்னாச்சுமா? இந்த விவேக்கா கல்யாணம் பண்ணி முழுசா அவளுக்கு ஒரு சுகத்தையே கொடுக்க முடியல. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ அவளை தொட்டிருப்ப? அத சொல்றதுக்கு நீ யாரா? உனக்கு அவ மேல என்ன உரிமை இருக்கு? நீ அவ புருஷனும் இல்ல, அவகிட்ட நீ அன்பாவும் நடந்துக்கிறது இல்ல. நீ ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிற. அவ எனக்காக வாங்கின பொருள் எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் அவன் நடந்துப்பா. அவ ஒண்ணு ஓம் பொண்டாட்டி இல்ல, விவேகோட பொண்டாட்டியும் இல்ல. புரிஞ்சுதா? அவ என்னோட பொருள், என்னோட பொருள். எப்பறா சொந்தமாகும்? அவ உனக்கு சொந்த பேசுற. மரியாதையா கையெடு. முட்டாளங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. கேண்டி, இங்க வந்து நீ யாருன்றத காட்டிட்டல. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்ட. நான் சொல்றத கவனமா கேளு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் நடக்கணும். எல்லாரும் கேட்டுக்கோங்க. இன்னையில இருந்து இந்த பொண்ணு உங்க 3 பேரோட பொண்டாட்டி. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? எங்களையும் பிரிச்சு பாக்குறீங்க? எங்க பொண்டாட்டி எங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? எங்க 3 அண்ணனுக்கும் ஒரே பொண்டாட்டின்னு சொல்லணுமா? எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா?
இன்னையில இருந்து இவ உங்க 5 பேருக்கும் பொண்டாட்டி. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? வாய மூடு. அவ்வளவு பணத்தை கொட்டி இந்த பிச்சைக்காரிய உனக்கு பொண்டாட்டியா கொண்டு வந்தேன். விவேக் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவளை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இது வரைக்கும் இந்த குடும்பத்தோட வாரிச பத்தி எந்த தகவலுமே இல்ல. நல்லா கேட்டுக்கோ. அவளுக்கு புருஷனா நடந்துக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா இதுக்கப்புறம் நீ உன்னோட எல்லா ஆட்டத்தையும் நிறுத்து. அது எப்படிமா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நிறுத்த முடியும்? போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு வாரத்துல 5 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். இதுதான் என்னோட முடிவு. கேசவ், இந்த தாலியை இவ கழுத்துல கட்டிட்டு இவன் நெத்தியில குங்குமத்தை வை. நாளைக்கு நீ கேஷவ் கிட்ட போவல்ல? இப்படி அடி வாங்கின உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி 2 பேரும் படுப்பீங்கன்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட வலி எல்லாம் காணாம போயிடும். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். என்ன மேடம் டான்ஸ் பண்ண? என்ன விட மாடர்ன் புருஷன் உனக்கு கிடப்பானா? டான்ஸ் பண்ணுமா? டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடுன்னு சொன்ன. என்ன பொண்டாட்டி செல்லும், இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? நீ தான் என் பொண்டாட்டியாச்சு. எங்க எடு பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்க? என்ன விட்டுருங்க. நீங்க போங்க. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. போங்க. இந்த இருமறத கொஞ்சம் நிறுத்துறியா? அம்மா இருமைய சாவடிச்சுக்கிட்டு இருக்கா. கஞ்சன், உனக்கு உடம்பு வேற ரொம்ப முடியல. ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாம்ல?
நீ என் கூட வா. ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அம்மா, கஞ்சனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அவளுக்கு 2 வாரமா உடம்பு சரியில்லை. யாரும் மருந்து கூட கொடுக்கல. வெறும் இருமல் தானே, சரியா போயிடும். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. நீ வா கஞ்சன். விவேக், விவேக், இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. 2 பேர் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியலையே. அக்கா, நீ இப்படி டென்ஷன் ஆகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன கேட்டா விவேக் எல்லை மீறி போயிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். பாத்தியா, அவன் உன் பேச்சும் கூட கேட்க மாட்டேங்கிறான். வாய மூடு. ஊரை சுத்திட்டு வந்தாச்சா? நாங்க நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரோம். எங்கேயும் சுத்த போகல. அப்புறம் கஞ்சனுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பார்க்க நல்லா தானே இருக்கா. எதுக்காக இவளுக்கு டெஸ்ட் பண்ணணும்? கஞ்சன் அம்மாவாக போறா. என்ன, நிஜமாவா? அட கடவுளே, என் மருமக தாயாக போறாளா? அண்ணே, நீ இந்த விஷயத்த கேட்டியா? மருமக தாயாக போறா. கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம 2 பேரும் பேர பேத்திகளை பார்க்க போறோம். வாழ்த்துக்கள். உனக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஃபார்ம் அத்தை. இது என்ன ஃபார்ம்? இந்த ஃபார்ம்ல குழந்தையோட அப்பா பேரு எழுதணும். யாரோட பேர் எழுதுறது அத்தை? என்ன இதுல முட்டாள் மாதிரி கேள்வி கேக்குறதுக்கு என்ன இருக்கு? தெரிஞ்ச விஷயம் தானே. முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா அது கேசவோடதா தான் இருக்கும். 2வது பிறந்தா அது லலிதோடது. 3வதா பிறந்தா அது விவேக்கோடது. 4வதா பிறந்தா அது சந்தோஷோடது. 5வது குழந்தை பிறந்தா அது சந்துவோடது. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடடடடா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எங்க என் பையனோட முகத்தை காட்டுங்க. பையன் இல்ல, லக்ஷ்மி வந்திருக்கா. என்னாச்சுன்னா ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்திய. பையன் பிறப்பான்னு. நான் தான் பையனுக்கு அப்பாவாக போறேன். நீ இந்த பிறந்திருக்கிற பொண்ணுக்கு தான் அப்பா. சரி, அழக்கூடாது. அத்தை, இவ்வளவு நேரமா குழந்தை அழுதுட்டு இருக்கு. என்னன்னு பாத்துருக்கலாம்ல. இத பாக்குறத விட்டுட்டு அடுத்த குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த கஞ்சன் பொண்ணை பெத்தெடுத்து என் கனவுல மண்ணை அள்ளி போட்டுட்டா. 10வதுக்கு அந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு அவ்வளவு செலவாகும். வாழ்க்கை ஃபுல்லா அந்த பொன் குழந்தைய எப்படி நம்ம வளர்க்கறது? நீ தானே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த. அப்ப அந்த பொண்ணு கிட்ட இருந்து நம்ம எப்படிதான் விடுதலை அடைகிறது? ஏன் இதுல இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? சந்தோஷ், சந்துரு, உன்ன மாதிரி வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். இத்தனை நாளா என்ன பண்றதுன்னு நீ யோசிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்த. நான் அந்த வேலையை செஞ்சே முடிச்சிட்டேன்.
இந்த மருந்த பால்ல கலந்து குழந்தைக்கு கொடுத்தா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போய் கொஞ்ச நாள்ல இறந்துரும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. கஞ்சன், கஞ்சன், நீ உடனே இங்கேருந்து கிளம்பிடு. எதுக்கு கிளம்பணும்? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன் குழந்தைய கூடதுக்கான பிளான் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா லலிதனா எல்லாமே கிளம்பிட்டு இருக்காங்க. கஞ்சன் எங்க? கஞ்சன் எங்க? அவ கஞ்சன் எங்கன்னு தெரியாது லலிதண்ணா. அந்த குழந்தை எங்க? குழந்தை எங்க? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. தப்பிக்க விட்டுட்டியா? தப்பிக்க விட்டியா? அவ இங்க இருந்தா ஓடி இருப்பா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். கஞ்சன் நில்லு, நில்லு. குழந்தை என்கிட்ட கொடு. டேய், நீ தள்ளு. யாரும் வராதீங்க. ஓ, தள்ளுங்க. பின்னாடி போங்க எல்லாரும். கஞ்சனை தூக்கி போட்டு நான் சொல்றதை கேளு. பின்னாடி போங்க. நீ படிச்ச திமிரு இன்னும் உன்னை விட்டு போகலன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, மரியாதையா அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. இல்லன்னா நான் உன்னை. பின்னாடி போ. என்ன பொண்டாட்டி, அவளை சீக்கிரத்துல உன்னை விட்டுருவோமா? பின்னாடி போ. கஞ்சன், கஞ்சன் சொல்றதை கேளு. அசையாதீங்க, யாரும் அசையாதீங்க. என்னது? இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இவங்க தான் கஞ்சன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என் குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணாங்க. கான்ஸ்டபிள் போங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? வாரண்ட் இருக்கா உங்கள்கிட்ட? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். வாடா. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா என் குழந்தைய கொல்ல நினைச்சீங்கல்ல, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. முக்கியமா நீங்களும் ஒரு பொம்பளை தானே. உங்களை மாதிரி பொம்பளைங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்களை வாழ விடாம ஒரு பொருள் மாதிரி பாக்குறீங்க. நான் ஒண்ணு வாரிசை பெத்து கொடுக்கிற மிஷின் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு. நான் ஒரு பெண், எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. என்னோட வாழ்க்கையை நீங்க ஒரு விளையாட்டு மைதானமாக்கி எல்லாரும் விளையாடுனீங்க. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாரோடையும் சேர்த்து என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நம்ம 2 பேருக்கு ஒரு உறவை ஏற்படுத்தினாங்க. அந்த உறவுல இருந்து உனக்கு விடுதலை. என்னம்மா இது? வா வா வா. அழுதுட்டே இருக்கா. இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் எப்படி இருந்தது? பரவாயில்லம்மா, நல்லாதான் போச்சு. இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் ஆயிடு போதும்.